ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேனல் ரைடர் சுகு. இன்றைக்கி வந்துட்டு ஒரு குட்டி அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ப்ராடக்ட் வாங்கினதுமே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சின்ன அன்பாக்சிங் பண்ணிவிட்டேன். இன்னும் ரீசன் கேட்டிங்கன்னா, இந்த ப்ராடக்ட் வாங்கினதுமே எனக்கு ரிட்டர்ன் பண்ண 3 days தான் டைமிங் இருந்தது. பிகாஸ் இது வந்து ஒரு ப்ரைவேட் தேர்ட் பார்ட்டி வெப்சைட். அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஒரு ஃபேமஸான வெப்சைட்லாம் கிடையாது. ஸோ அன்பாக்சிங்கில் டக்குன்னு போயிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா Gopro 9 Black விட டியூவல் பேட்டரி சார்ஜர். ஆக்சுவலி வந்துட்டு Gopro 9 Blackல பிக்கஸ்ட் இஷ்யூ என்னன்னு தெரியுங்களா? ஃபஸ்ட்டு வந்து செம வெயிட்டாக இருக்கும். ரெண்டாவது பேட்டரி. நிறையா டெஸ்டிங்கில் வந்துட்டு 110 நிமிஷம் வரும்னு சொல்கிறாங்க 1080pல. பட் எனக்கு ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா 40 to 45 நிமிஷம் தான் வருது. அந்த ரீசனால தான் பார்த்தீங்கன்னா நான் இதை வாங்கியிருக்கேன். ஸோ இந்த கார்ட்போர்டு ஒரு சின்ன டீசெண்டான பேக்கிங், சூப்பர்னு சொல்ல முடியாது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம Gopro 9 டியூவல் பேட்டரி சார்ஜர். டப்பாவில் என்ன இருக்குது? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பில் இருக்குது. இதுதான் நம்ம வீடியோவோட ஹைலைட்டு இதுதாங்க. ஸோ இது என்ன அப்படிங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன். அது வரைக்கும் இதை நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாமா? ஸோ அன்பாக்ஸ் பண்ணுறது முன்னாடி இதில் சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, என்னென்னு பார்த்தலாம். ஸோ அஃபிஷியல் ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா 1800 ரூபாய். அண்ட் கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் வந்து பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து இம்போர்ட் ஆகிருக்கு. அண்ட் இம்போர்ட் ஆன மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 2021. ஸோ ரீசெண்டாக மேனுஃபேக்சர் ஆன ப்ராடக்ட் தான் நம்மக்கிட்ட இருக்குது. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து யூஎஸில் வந்து $50. ஸோ நீங்கள் கன்வர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3800 கஸ்டம் டியூட்டி லொட்டு லொஸ்க்குலாம் போட்டிங்கன்னா அதிகபட்சம் ஒரு 4500 ரூபா வரும். பட் நமக்கு வர்றது சைனாலேருந்து தான். அண்ட் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 1800 ரூபா, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ நம்ம உள்ளே என்ன இருக்குன்றதை பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன விஷயங்கள் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து அந்த ஸ்பேர் பேட்டரி சூப்பராக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு க்யூட்டான ப்ரொவிஷன். அண்ட் பேட்டரி வந்து நான் இன்னும் ஓப்பன் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் நம்ம பேக்கேஜோட ஹீரோவே இவர் தாங்க, டியூவல் பேட்டரி சார்ஜர். அண்ட் பார்த்தீங்கன்னா 2 பேட்டரி போடக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 LEDs வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னன்றது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப்-C கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க, கோப்ரோவோட டைப்-C கேபிள். ஸோ கோப்ரோ ஆக்சஸரி பற்றி உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும். ஸோ நல்லா வந்து ஒரு குவாலிட்டியான டைப்-C கேபிள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்ஃபர்மேஷன் புக்லெட் இருக்குது. இது வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம், அதையும் பார்த்துக்கிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஷீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஷீட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பேட்டரி வந்து எப்படி ப்ளேஸ் பண்ணணும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜரில் இண்டிகேட்டர்ஸ் சொன்னேன் இல்லையா, இந்த 2 இடத்துலையுமே இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோவில் இருந்துச்சு அப்படின்னா பேட்டரி சார்ஜ் ஆகும்னு அர்த்தம். அதே வந்து க்ரீனில் வந்துருச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து சார்ஜ் ஃபுல் அப்படின்றது தான் விஷயம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேர் பேட்டரி வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். அண்ட் பேட்டரி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பின் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னாவே எப்படி ப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்படி ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணி லைட்டாக அப்படி ஒரு சின்ன ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ரெஸ் பண்ணிட்டா பாருங்கள் நின்றுடும். ஸோ ப்ரெஸ் பண்ணதுக்கு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரோ கேபிள் தான். நான் கேமராவோட கேபிள் தான் போட்டிருக்கேன். ஸோ கேபிள் இப்படி போட்டுட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த இண்டிகேஷன் வந்துடும். அந்த ஸ்லிப்பில் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த இண்டிகேஷன். ஸோ இந்த எல்லோ இண்டிகேஷன் இருந்தது அப்படின்னா பேட்டரி சார்ஜ் ஆகுது. அண்ட் ஒன்ஸ் வந்து இது க்ரீனாக மாறிடுச்சுன்னா நீங்கள் வந்து ப்ளக் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ எல்லாருமே கேட்பீங்க சீப்பஸ்ட்டு ப்ரைஸ் இன் இந்தியா இந்த கோப்ரோ டியூவல் பேட்டரி சார்ஜர் எப்படி. ஸோ டேட் பார்த்துக்கோங்கப்பா, 26 மார்ச். இது வந்து GST பில்லு தான், அதில் எந்த டவுட்டும் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா Gopro Hero9 டியூவல் பேட்டரி ப்ளஸ் சார்ஜர். ஸோ GST தான் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ப்ரைஸ் 4800 ரூபாய். இந்தியாவிலேயே சீப்பஸ்ட்டு ப்ரைஸ் இது தான். நான் சொல்கிறது ஜென்யூன். நல்லா புது பீஸ் வந்துட்டு இந்த ப்ரைஸு செகண்ட் ஹேண்டில் வந்து சீப்பாலாம் கிடைக்கும். அதை வச்சுட்டு எதுவும் பேசிடாதீங்க. ஸோ இது எப்படி இந்த ப்ரைஸுக்கு 4800 ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்னா சிம்பிளான நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நான் எப்படின்னு சொல்லுவேன் அது. பட் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் உங்களோட தாட்ஸ், இதை பற்றி நான் கோப்ரோ ஆக்சஸ் பற்றின தாட்ஸ் எதாக இருந்தாலுமே நீங்கள் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா இது வந்து எப்படி இந்த ப்ரைஸுக்கு வாங்குறது அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் இது வந்துட்டு ரொம்பவே ட்ரஸ்டட் அண்ட் ஜென்யூனான வந்து ஒரு இடத்துல தான் இது வாங்கியிருக்கேன். ஸோ இவங்ககிட்ட நிறையா ப்ராடக்ட்ஸ் ஆல்ரெடி நான் வாங்கியிருக்கேன் கோப்ரோ ரிலேட்டடாக. ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரஸ்ட் பற்றி தான், அதில் எந்த விஷயம் இல்லை. ஸோ வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி மக்களே. திருப்பி ஒரு ட்ராவல் ஆகியோ ரைடிங்கர் லாக்லையோ இல்லை ஆக்ஷன் கேமராட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு லாக்லையும் சந்திப்போம். டில் தென் பை பை, தேங்க்யூ, டேக் கேர்.